Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எக் பாஸ்தா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அது கூட ஃாதர்ஸ் டேக்கு என் பையன் வந்து ஒரு greeting card வந்து அவங்க அப்பாவுக்காக ரெடி பண்ணி இருக்கான். அதோட நான் clippings மட்டும் நான் இந்த வீடியோல நான் ஆட் பண்றேன். வாங்க பார்க்கலாம். முதல்ல பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்துல தண்ணி சுட வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்ச உடனே இப்போ இது கூட வந்து ஒரு ஸ்பூன் சமைக்கிற எண்ணெய் எந்த எண்ணெய்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் அப்படி இல்லனா எந்த எண்ணெய்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் இது கூட சேர்த்துக்கிறேன். இது ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா பாஸ்தா வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்கும். அதுக்காக குக்கிங் ஆயில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். குக்கிங் ஆயில் வந்து எந்த ஆயில்னாலும் நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற எந்த ஆயில்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தா தான் பாஸ்தாவில் வந்து உப்பு கொஞ்சம் பிடிக்கும். அதுக்காண்டி இப்போ வந்து உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா நான் ஒரு கப்பு பாஸ்தா எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த பாஸ்தாவை இந்த கொதிக்கிற தண்ணியில் நான் இப்போ போட்டுடுறேன். பாஸ்தா குக்கிங் டைம் வந்து ஒரு பாஸ்தாக்குமே வேரி ஆகும். 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் எடுக்கும். பாஸ்தா குக் பண்ணும்போது தண்ணி வந்து கொஞ்சம் கூடவே வச்சுக்கோங்க. ஏன்னா பாஸ்தா நம்ம குக் பண்ணாதப்போ உள்ள சைஸை விட குக் ஆனதுக்கப்புறமா உள்ள பாஸ்தா சைஸ் வந்து கொஞ்சம் டபுள் ஆகும். அதனால் தண்ணி வந்து எப்போவுமே பாஸ்தாவை குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கோங்க. பாஸ்தா வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரே ஒரு பாஸ்தாவை எடுத்து கை வச்சு நல்லா அழுத்தி பார்த்தோம் அப்படின்னா அது அப்படியே உடஞ்சி வந்துடும். இப்போ எனக்கு இந்த பாஸ்தா வெந்துருச்சு. நான் பாஸ்தாவை இப்போ வெளியே எடுத்துடுறேன். இப்போது வேறு ஒரு பேனில் பொடி பொடியாக கட் பண்ண பூண்டு அப்புறம் பச்சை மிளகா ரெண்டும் சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு மணம் கிடைக்கும் பாஸ்தாவில். அதனால் மறக்காமல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டும் பச்சை மிளகாவும் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 வெங்காயம் வந்து நான் சேர்த்துருக்குறேன். வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பெரிய தக்காளி சேர்த்துக்கோங்க. பாஸ்தாவுக்கு வந்து தக்காளி நல்லா நிறைய சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும். அதனால் 2 பெரிய தக்காளி சேர்த்து அதை வந்து நல்லா ரொம்ப சுருங்க வதங்கணும். தக்காளி நல்லா சுருங்கி வரும் இல்லையா, அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்குறதுக்காக அதில் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். அப்படி இல்லைன்னா தக்காளி வந்து நல்லா வாயில் கழிப்படும். ஏன்னா நம்ம தக்காளி வந்து இதில் கொஞ்சம் கூட சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் தக்காளி வந்து நல்லா வதங்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் 5 நிமிஷம் வந்து மூடி போட்டு மூடி வச்சுருந்தேன். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து தேவையான அளவு மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாலாம் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த மசாலாவை வந்து நல்லா ஓரமாக ஒதுக்கிட்டு அதே பாத்திரத்தில் 2லேருந்து 3 முட்டை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 2 முட்டை சேர்த்துருக்குறேன். 3 முட்டை சேர்த்தாலுமே நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி 2 முட்டை மட்டும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். முட்டை சேர்த்த முட்டையை வந்து உடனே நம்ம மசாலாவோட கலக்காமல் இந்த மாதிரி தனியாக ஃபஸ்ட்டு கலரி விட்டு நல்லா முட்டையை வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா முட்டையை வந்து நம்ம மசாலாவோட சேர்த்து கலரிக்கிடலாம். முட்டையை உடச்சி ஊற்றின உடனே நம்ம மசாலாவோட சேர்ந்து கலந்தோம் அப்படின்னா
முட்டை ஸ்மெல்லு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். முட்டை வேகாமல் ஒரு மாதிரி நொசு நொசுன்னு ஆன மாதிரி இருக்கும். அதனால் முட்டையை வந்து நல்லா தனியாக வேக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம மசாலாவோட கலந்தோம் அப்படின்னா முட்டை ஸ்மெல் வந்து ரொம்ப ஓவராக இருக்காது. முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் மசாலாவோட நான் வந்து முட்டையை நல்லா சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா இப்போ நம்ம ஃபஸ்ட்டே வேக வச்சு வச்சுருந்தோம்ல பாஸ்தா, அந்த பாஸ்தாவை வந்து நான் இதோட சேர்த்து கலந்துக்கிறேன். இப்போ பாஸ்தாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு அந்த மசாலா வந்து பாஸ்தாவில் இறங்கணும். அதனால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா பாஸ்தாவில் வந்து எந்த ஒரு டேஸ்ட்டுமே இருக்காது. நம்ம போடுற மசாலாவில் உள்ள டேஸ்ட்டு தான் இந்த எக் பாஸ்தாவுக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாஸ்தாவை வந்து நல்லா மசாலாவோட இப்போ கலந்ததுக்கப்புறமா இது கூட டொமேட்டோ சில்லி சாஸ் அப்படி இல்லை அப்படின்னா டொமேட்டோ கெச்சப் ஏதாவது ஒரு சாஸ் வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து டொமேட்டோ கெச்சப் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கலாம். இது வந்து டேஸ்ட்டுக்காக மட்டும்தான். நான் இப்போ டொமேட்டோ சாஸ் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சுட்டு அது ஒரு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் இறக்கிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, நம்ம சூப்பரான எக் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. எப்போவாவது போர் அடிக்கிறப்ப டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும்னு தோணுறப்ப இதை செஞ்சு சாப்பிடலாம், தப்பு இல்லை. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. அப்படியா? என்ன சர்ப்ரைஸ் மாதிரி? I love you அப்பா. I love you அப்பா. Happy Father's Day. Thank you. Happy Father's Day. Happy Father's Day. Surprise. நல்லா இருக்கு. யார் செஞ்சாலுமே? Yes. Very good. ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. Very good. Thanks. இதுதாங்க எங்கள் பையன் அவங்க அப்பாவுக்காண்டி செஞ்ச க்ரீட்டிங் கார்டு. 2-3 நாளைக்கு முன்னக்கூட்டிலேருந்தே சொல்லிக்கிட்டே இருந்தான், எனக்கு ஸ்டிக்கர் வாங்கித்தான்ட்டு. நான் என்னால் வாங்க முடியல. கடைக்கு போகும்போதெல்லாம் மறந்தும் போயிட்டேன் நான். அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள ஸ்டிக்கர் ஒரே ஒரு ஸ்மைலி ஸ்டிக்கர், சூப்பர்மேன் ஸ்டிக்கர் இருந்தது, அதை வச்சே முடிச்சிட்டான். வீட்டில் இருந்ததை வச்சு அவனாகவே யோசித்து செஞ்சுருக்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.